உங்களோட குடும்பத்துக்காக இரவு பகல்னு பாராம ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு கழுதை அதோட உரிமையாளருக்காக இரவு பகல்னு பாராம கடுமையா உழைக்குது. அதை பார்த்த அந்த உரிமையாளர் அந்த கழுதையை கூப்பிட்டு பாராட்டிட்டு அதோட முதுகுல ஒரு தங்க சேடலை மாட்டி விட்டுறாரு. இப்போ அதுகிட்ட, நீ நல்லா வேலை பார்க்குற, இதே மாதிரி கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, உனக்கு இன்னும் பெரிய பரிசுலாம் தருவேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இந்த கழுதைக்கு சந்தோஷம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம், அதுக்கு பலனா இந்த தங்க சேடல் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம கஷ்டப்பட்டோம்னா இன்னும் நிறைய பரிசுகள்லாம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா, அதோட உடல் நலத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இரவு பகல்லையும் உழைக்குது. இதனால ஒரு நாள் அது நோய்வாய்ப்படுது. ஆனாலும் அந்த நோயிலும் கடுமையா வேலை பார்க்கறத மட்டும் விடவே இல்லை. கடைசியா நோய் முத்தி போய் அந்த கழுதை இறந்து போகுது. இப்போ இதை பார்த்த அந்த கழுதையோட உரிமையாளர் இந்த கழுதைக்கு கொடுத்த அந்த தங்க சேடலை எடுத்துட்டு போய் இன்னொரு கழுதைக்கு கொடுத்து அதை பாராட்டுறாரு. அந்த கழுதையும் இவருக்காக உழைக்க ஆரம்பிக்குது. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரியாலிட்டி என்னன்னா, இங்கே நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுல கோட்டை விட்டுருவாங்க. இதனால அவங்க 30-40 வருஷமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தை கடைசியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடுவாங்க. அதனால நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போதே உங்களோட ஹெல்த்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வீடியோவை தன்னோட ஹெல்த்தை கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணாமல் நைட்டு பகல்னு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.